ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். நல்லா கிறிஸ்பியாகவும் அதே சமயம் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 250 ml கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ஸ்வீட்டில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். அடுத்ததாக இதில் நெய் உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. கையெல்லாம் நல்லா திருகி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நெய்யும் மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி திருகி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இதை கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும், உதிர்த்தா உதிர்ந்து போகணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா, அதை விடவே நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. எந்த அளவுக்கு டைட்டாக பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா டைட்டாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், மாவு நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போது மாவு நமக்கு ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த நேரம் இது ஊறுனா சரியாக இருக்கும். இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு எந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் நம்ம ஒரு கம்பி பதத்துக்கு பாகு காய்ச்சி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கோங்க. சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. நம்ம இதில் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் சீக்கிரமாகவே நமக்கு கம்பி பதம் வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை கொதிக்க விடுங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு. இப்போ இதில் பாகு பதம் பார்த்துடுவோம். அதுக்கு கரண்டியில் லைட்டாக இந்த மாதிரி விரலை தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையுது இல்லைங்களா, இதுதான் நமக்கு சரியான பக்குவம். கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பாகை நம்ம காய்ச்சக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கூடவே சர்க்கரை பாகு திரும்பவும் நமக்கு உறையாமல் இருக்கிறதுக்காக இதில் 4-5 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது சர்க்கரை பாகு நம்ம என்ன கன்சிஸ்டன்சியில் எடுக்கிறோமோ அது அப்படியே இருக்கும், திரும்பவும் நமக்கு உறையாது. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு பக்கமாக வச்சுடுவோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது மாவு ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. சர்க்கரை பாகு ரெடி பண்ணுற வரைக்கும் தான் இதை நான் ஊற வச்சுருக்கேன். இப்போது இந்த மாவை எடுத்து நம்ம திரட்டி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை இந்த மாதிரி ஒரு மணையில் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா சிலிண்டர் மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம பீசஸாக கட் பண்ண போகிறோம். ஒரே அளவு இருக்க மாதிரி இதை பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த ஒரு கப் மாவுக்கு எனக்கு இன்றைக்கி 7 பீசஸ் வந்திருக்கு. பாருங்கள், எல்லாம் ஒரே அளவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நம்ம கையில் வச்சு கொஞ்சம் கூட வெடிப்பு கிராக் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டும் போது பார்த்திங்கன்னா கையால் இந்த மாதிரி எடுத்து விட்டு உருட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த வெடிப்பு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான ஒரு பால் மாதிரி வரும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா இதை உருட்டிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக பால் மாதிரி வந்திருக்குன்னு. இதே மாதிரியே மீதி எல்லாத்தையும் நம்ம பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். மொத்தமாக 7 பால்ஸ் இருக்குது. இப்போ இதை திரும்பவும் நம்ம திரட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கிறேன். தூவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருண்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களால் எவ்வளோ மெல்லிசாக இதை திரட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக திரட்டிக்கோங்க. நம்ம எந்தளவுக்கு மெல்லிசாக திரட்டுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஸ்நாக் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மைதா மாவு சேர்த்துட்டு இதை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மாவு பிசையும் போது நல்லா டைட்டாக பிசைஞ்சிங்க அப்படின்னா இப்போ ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா மெல்லிசாக திரட்டியாச்சு. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே நான் மொத்தமாக 7 உருண்டை எடுத்தேன் இல்லைங்களா, எல்லாத்தையுமே திரட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக மைதா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கி வச்சுருக்கேன். இப்போ அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி பேஸ்ட்டாக கரைச்சிக்கோங்க. இப்போ மைதா பேஸ்ட் ரெடியாக இருக்குது.
அடுத்ததாக நம்ம திரட்டி வச்சுருக்கக்கூடிய சப்பாத்திலேருந்து ஒன்று சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே அடுத்த லேயர் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு லேயர் ஒன்று வைக்கும்போது சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா சைடில் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி இழுத்து விடுங்க. இழுத்து விடும்போது நமக்கு அளவு வந்து அட்ஜஸ்ட் ஆகும். பாருங்கள், இழுக்கும்போது தானாக எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லைங்களா? இந்த மாதிரி இழுத்து விட்டு ஒரே அளவு இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய 7 லேயர்ஸையும் நான் அடுக்கிக்கிறேன். 7வது லேயர் அடுக்குனதுக்கப்புறமா அதுக்கு மேலேயும் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்துட்டு டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், லாஸ்ட்டாக இந்த மாதிரி நல்லா உருட்டி விடுங்க. உருட்டினதுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம சின்ன சின்னதாக பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அது ஓரத்தில் லைட்டாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா குட்டி குட்டி பீசஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்நாக் வந்து ரொம்ப பெருசாக வரும். அதனால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு. இப்போது இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுவோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இது லைட்டாக ஜென்டலாக இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த லேயர்ஸ் எல்லாம் நமக்கு போயிடும். அதனால் ரொம்ப அழுத்தாமல் ரொம்ப சாஃப்டாக லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் இந்த லேயர்ஸ் தெரிகிற மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த திக்னஸ் நமக்கு சரியாக இருக்கும். இப்போது எல்லாத்தையும் ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை பொரிச்சிக்கலாம். பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. வெது வெதுப்பான சூட்டில் தான் இருக்கணும். நம்ம பாதுஷா பொரிப்போம் இல்லைங்களா, அந்த சூடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்நாக்கை சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே பாருங்கள் லைட்டாக தான் பபிள்ஸ் வருது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஸ்நாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே எழும்பி வரும். பாருங்கள், மேலே எழும்பி வந்துருச்சு. எழும்பி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை கரண்டி வச்சு கலந்து விடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாகவோ வச்சு பொரிங்க. அப்போ தான் ஸ்நாக் நமக்கு உள்ளேயும் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா மேலே மட்டும் கலர் மாறி கிறிஸ்பியாக வந்துடும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவே இருந்துடும். உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இதை அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் பொரிச்சிக்கலாம். பாருங்கள், நமக்கு ஸ்நாக் வந்துட்டு ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்து அந்த லேயர்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம். எண்ணெய் முழுமையாக வடிஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. ரொம்ப ஆறி இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சுட்டு இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஸ்நாக்கை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி திரும்பவும் இதை சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்நாக்கை சேர்த்துட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு ஒரு 10லேருந்து 15 செகண்ட் மட்டும் இதை இதில் ஊற விட்டுருவோம். ரொம்ப நேரம் ஊற விட வேண்டாம். லைட்டாக ஒரு 10 செகண்ட்லேருந்து 15 செகண்ட் மட்டும் 2 பக்கமும் நல்லா இதை திருப்பி விட்டு ஊற விடுங்க. ஒரு 15 செகண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை சுகர் சிரப்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதை நல்லா வடிச்சிட்டு இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுவோம். பாருங்கள், இப்போ எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. இது கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே லைட்டாக அந்த சுகர் பவுடர் ஃபார்ம் ஆகி இருக்கும். நல்லா ஸ்வீட்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கும். ரொம்பவே அருமையான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இதே மாதிரியே மீதி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான ஜூஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.